இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். துர்கா 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 நில்லு துர்கா. என்ன துர்கா நீயே கண்டுக்காம போற? என்கிட்ட ஆசையா ஏதாவது பேசிட்டு போலாம்ல. ஏய் உன்கிட்ட பேசவே வரல, இதுல ஆசையா வேற பேசணுமா? பேசாம கைவிடு, இல்லனா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவேன். கைவிடு. ஓகே ஓகே, நீ ஒண்ணும் கவலைப்படாத துர்கா. நம்ம கல்யாணத்துக்கு டெக்கரேஷன்னா இதை விட பல மடங்கு இருக்கும் பாரு. வாயை மூடு. இப்படி கற்பனையிலேயே ஏதாவது பேசிட்டு இருக்காத. நீயும் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் வெறுக்கிற மாதிரி நடிக்க போறேன்னு நான் பாக்குறேன். உன் மனசுல இருக்கிற லவ் எப்பதான் நீ சொல்ல போற? என் மனசுல லவ்வும் இல்ல மண்ணங்கட்டியும் இல்ல. இப்படியே பேசிட்டு இருந்தா ஒரு நாள் பைத்தியமா தான் அலைய போற. என்ன டிரைவர் மாப்ள, ஒரே யோசனையா இருக்க போல இருக்கு. இங்க இருந்து எப்படி கோயிலுக்கு போய் கலச பூஜையில கலந்துக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இந்த தடவை உன் தில்லுமுள்ளு வேலை எதுவுமே நடக்காது. நீ இங்க இருந்து நகர்ந்த உடனே அக்கா கிட்ட சொல்லிடுவேன். அங்க அந்த கிழவி வெயிட் பண்ணிட்டு இருக்காளே, என்ன பண்ண போற? ஒழுங்கா எல்லா உண்மையும் ஒத்துக்கும், அதுதான் உனக்கு நல்லது. கிளவி பேர விஷயத்துல டிராமா பண்ணிட்டு இருக்கியா? இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் வெளியில கொண்டு வந்து உன்னை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். சாமி, கலச பூஜை செய்யறதுக்கு எல்லா பொருளும் அங்க சரியா இருக்குங்களா? எல்லாம் சரியா இருக்குமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரியா இருக்கு. சரிங்கம்மா. உங்க பேரை வந்துருவார்ல? ஏன் சந்தேகமாவே கேக்குறீங்க? கண்டிப்பா வந்துருவேன். இல்ல, நல்ல நேரத்துல கலச பூஜை செய்யணும்லமா, அதனாலதான் கேட்டோமா. எல்லாம் நல்ல நேரத்திலே பூஜை செய்வோம், சந்தேகப்படாதீங்க. நான் போய் ஒரு போனை பண்ணிட்டு வரேன். சரிங்கம்மா. சொல்லுங்க பாட்டி. ஐயா, கலச பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. நீ வந்து உன் கையால நவதானியத்தெல்லாம் எடுத்து கலசத்துல போட்டேன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம் ஐயா. அதுக்கு தான் போன் பண்ணேன். கவலைப்படாதீங்க பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி அவங்க வந்துருவேன். பூஜையை நல்லபடியா பண்ணிடலாம். சரியா சரியா, பார்த்து ஜாக்கிரதையா வையா. சரிங்க பாட்டி. மாப்பிள, போன்ல யாரு? பாட்டி தான் மாமா. ஃபோன் பண்ணி கலச பூஜைக்கு சீக்கிரம் வர சொல்றாங்க. என்ன பண்ண போறீங்க மாப்பிள? சந்திரா வேற உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. சகல, அவங்கள மீறி போறது அவ்வளவு சுலபம் இல்ல. 2 தடவை அடிபட்டு ஏமாந்ததுனால இந்த தடவை பயங்கர உசாரா இருப்பாங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும்பா. அதுக்காக போகாமலாம் இருக்க முடியாதுங்க. ஏதாவது செஞ்சு போய் தான் ஆகணும். வாயா ஏட்டு, எப்படியா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இருக்கேன். நீ எப்படி இருக்க முத்துவேலு? வெளியில வந்து நான் நல்லாவே இருக்கையா. ஏன் அண்ணன் அவன் என்ன நல்லாவே பாத்துக்கிறாயா. ஆமா, என்னையா இந்த பக்கம்? என் பேத்தி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப்ல இருக்கா. அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு வேலைக்கு வந்திருக்கா. அதான் விட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். பேத்தியோட தானே வந்த? வேற எதுவும் இல்லையே? என்ன முத்துவேலு, நக்கலா பேசுற மாதிரி இருக்கு. என்ன இருந்தாலும் நான் ஒரு போலீஸ்காரன், நீ ஒரு கிரிமினல், அதை மறந்துடாத. உண்மைதான். ஆனா இந்த கிரிமினல் கிட்ட காசு வாங்கிட்டு எனக்காக வேலை பார்த்தவன் தாயா நீ. உண்மைதான், தப்பு செஞ்சுட்டேன். அப்போ உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் உன் கூட உடந்தையா இருந்தேன் பாரு. அதான் என் வாழ்க்கையில என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அந்த சாமுண்டீஸ்வரிய பாக்குறப்பெல்லாம் மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? ஏய்யா, பணம் வாங்குறப்ப இனிச்சுது, இப்ப மனசாட்சி குத்துதோ? என்ன எத்தனை தடவை மிரட்டி மிரட்டி பணம் வாங்கியிருப்ப. அந்த பாவத்துக்கு தாயா இன்னைக்கு என் வேலையை இழந்து இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். யோ, நீ எதையோ அனுபவியா, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. இத பாரு, வாங்கின காசுக்கு துரோகம் பண்ணாத. அந்த உண்மை இனிமேலும் யாருக்கும் தெரியக்கூடாது.
யோ சரி சரி நீ கிளம்பு. இங்க அதிக நேரம் பேசிட்டு இருக்காத. இந்த பாரு, அடிக்கடி இங்க வர்ற வேலையும் வச்சுக்காத. யாராவது பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை தான். முக்கியமா சாமுண்டீஸ்வரி கண்ணில் எப்பவுமே மாட்டாத. கிளம்பியா? சரி, நான் வரேன். அவனே, அந்த சாமுண்டீஸ்வரி டிரைவர் மாப்பிள மண்டபத்திலிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதான் ஏட்ட சீக்கிரம் கட் பண்ணி அனுப்பிட்டேன். சரி வா, உள்ள போலாம். சித்தப்பா, ஆ இந்த ஆளு தான் நீங்க சொன்ன அந்த ஏட்டா? ஆமாம் அவனே, இவனே தான். சித்தப்பா, அந்த ஆள் என்னமோ மனசாட்சி பாவம் புண்ணியம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கேயாவது உண்மையை உளறி கொட்டிட்டு போறான். அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் அவனே. இந்த பாரு, நீ சொல்ற மாதிரி செய்யறவனா இருந்தா இத்தனை வருஷத்துல எப்பவோ உளறிருப்பானே. அவன்லாம் எதையும் உளர மாட்டான். அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ வா, உள்ள போலாம். வா. வாங்க வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. வணக்கம் வாங்க. நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். வா சிவனாண்டி, எங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்துட்டேன். நீ வந்ததும் இல்லாம உன் சித்தப்பனையும் அழைச்சிட்டு வந்திருக்க. ரொம்ப சந்தோஷம். இந்த விசேஷத்துக்கு நான் வரணுமான்னு தான் நினைச்சேன். ஆனா சித்தப்பா தான் போய் ஆகணும்னு சொன்னாரு. அதான் அவரை கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆமா சாமுண்டீஸ்வரி, பல வருஷம் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து. அன்னைக்கு உன்னையும் உன் மருமகனையும் பார்த்தேன். அதான் இன்னைக்கு உன் புருஷன் பொண்ணுங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்லன்னா மூஞ்சி மறந்து போயிரும் பாரு. அதுவும் சரிதான். ஆனா எனக்கு தான் எத்தனை வருஷம் ஆனாலும் சில மூஞ்சிங்களை மறக்கவே மாட்டேங்குது. பெரிய தொந்தரவா இருக்கு. அப்படியா? எப்படியோ ஞாபகத்துல வச்சுக்கிட்டா சரிதான். இத்தனை வருஷம் வாழ்ந்துட்ட, அதுக்காகவாவது உன்னையும் உன் புருஷனையும் மனசார வாழ்த்திட்டு வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாம சாப்பிட்டு போலான்னு வந்தேன். 5 வருஷமா ஜெயில் சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு உன் நாக்கு செத்து போயிருக்கும். இங்க மட்டன், சிக்கன், ஃபிஷ் ஃப்ரைன்னு எல்லாம் செய்ய சொல்லிருக்கேன். நீ பக்கனையா சாப்பிட்டு போ. கூச்சம் நாச்சம் இல்லாம எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. நிறைய செய்ய சொல்லிருக்கேன். சாமுண்டீஸ்வரி, இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் நக்கல் பேச்சு குறையவே இல்லையே. பேசு, எவ்வளவு வேணாலும் பேசு. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பதிலடி கொடுப்பேன். இது பாரு, இந்த மாதிரி நிறைய பார்த்தாச்சு. முடிஞ்சா ட்ரை பண்ணு.